ரயன் வந்து இவ்வளவு பயங்கரமா யோசிப்பாரு அப்படின்றது லைவ் பார்க்கும்போது தான் தெரியுது. பயங்கரமா யோசிக்கிறாரு. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ரயனை பார்த்து அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. இந்த மாதிரி நல்லா ப்ரெடிக்ட் பண்றீங்க நீங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவார்ல. ஸோ அது சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் லைவ் பார்க்கும்போது தான் தெரியுது பயங்கரமா ப்ரெடிக்ட் பண்றாரு. என்ன தெரியுமா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு, இந்த வாட்டி டைட்டில் வின்னர்னு மக்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு டிசிஷன் வந்திருப்பாங்களே, இவங்க டைட்டில் வின்னர் இவங்க ரன்னர் போடுவாங்க அப்படின்ற மாதிரி. அது எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. 13வது வாரத்தில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் வின்னரே டிசைட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன்ல வந்திருக்காரு. எதனா அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ சீசனா வந்து பாத்தீங்கன்னா 12 வாரத்துல என்னென்ன பண்ணாங்களோ அதை வச்சு பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னரை டிசைட் பண்ணிடுவாங்க. இந்த சீசன் அப்படி இல்ல. இந்த சீசன் பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. மக்களோட பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா 13வது வாரத்துல வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றாருல. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஆக்சுவலா ரயன் மைண்ட் செட் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காரு, அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா 13வது வாரத்துல வந்து பயங்கரமா நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல, சோ இதை பார்த்து டைட்டில் வின்னர் வந்து இங்க இருந்து சூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் 12 வாரமா பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவ்வளவு உழைப்ப போட்டு ஒரு விஷயத்தை பண்ணி எல்லாரும் வீட்டு, அதாவது 21 பேர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்பி கடைசியில் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நிப்பானுங்களாம். அவ்வளோ எப்படி சொல்ல, மக்களோட சப்போர்ட்டை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு எல்லா இது பட்டு கடைசியில் வந்து மக்கள் சப்போர்ட் வாங்கி வச்சிருந்தா, இப்போ இவர் என்ன சொல்றாரு, அசால்ட்டா 13வது வாரத்தில் வந்து அசால்ட்டுன்னு சொல்ல, பட் 13வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வாரமா ஒருத்தவங்க வந்து உழைச்சி ஒரு சப்போர்ட் வச்சிருப்பானுங்களா, அந்த சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. 13வது வாரத்தில் வந்து ரயன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்ல, ஸோ ரயனை வந்து கப்பு தூக்கி பார்த்தீங்கன்னா ரயன்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு போல. ஸோ ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்றாரு, 13வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் ரன்னர் அப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுவாங்க. அந்த மக்களோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாரு. எனக்கு இது கான்செப்டே புரியல, சீரியஸ்லி சுத்தமாக புரியல. ரயனோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, இந்த 13வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முத்துக்குமரன், ஜாக்லினி இவங்களாம் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாங்க, இந்த அலையன்ஸ்னு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாங்களா, அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதையும் அருண் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு லைவ்ல. ஸோ அப்போ பேசும்போதே இந்த மேட்டராக சொல்றாரு, இப்போ என்னன்னா இந்த 12 வாரத்தில் நடந்ததெல்லாம் விட்டுருங்க, இந்த 13வது வாரத்தில் வந்து முத்துக்குமரன், ஜாக்லினி இவங்களாம் பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. இவங்க மேலே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு வந்திருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இவங்களாம் பயங்கரமான வெறுப்பை வந்து சம்பாரிச்சிட்டாங்க. அதனால இப்போ மக்கள் அவங்களாம் வெறுத்துருவாங்க. இந்த வாரத்தில் வந்து நான் தான் புனிதர், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல் நேர்மையின் பக்கம் நின்றுருக்கேன். ஸோ மக்கள் வந்து மொத்த சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னரா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது, எப்படா நீ இப்பெல்லாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி சீரியஸ்லி தோணுச்சு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே இப்படி யோசிச்சது இல்லை. 12 வாரத்தில் இப்போ விஷ்ணு வந்தார்ல உள்ள, அவர்லாம் வந்து என்ன சொல்லிட்டு போனார்னா, அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து டைட்டில் வின்னர் யாரு ரன்னர் அப் யாரு ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்க மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனாரு. அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவரோட ப்ரெடிக்ஷன் என்ன, ஏன்னா போன சீசன் அவர் தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இந்த சீசன் வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. இவரோட ப்ரெடிக்ஷன் வந்து 13வது வாரத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டாரா, அதனால மக்கள் மைண்ட் எல்லாமே டோட்டலாக மாறிட்டு இருக்குமா. இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஜோசியத்தில் சொல்றது, அதாவது பச்சைக்கிளி ஜோசியத்தில் வந்து சொல்றது. இந்த பச்சைக்கிளி ஜோசியம் வந்து பழிக்குதா பழிக்கலையா அப்படின்ற மாதிரி யோசிக்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு தாட் வரும், ப்ரோ ஆமாம் ப்ரோ ஒரு பக்கம் ரயனுக்கு வந்து ஓட்டு குமியுது ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்களே, அவங்களுக்காக ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். ரயனுக்கு ஓட்டு குமியுதுன்றீங்களே, அது எப்படி குமியுது தெரியுமா? சௌந்தர்யாவோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் ரயனுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ல தீபக் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து ரயன் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால மக்கள் அப்படியே ஓட்டத்துக்கு கொட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லை. சௌந்தர்யாவோட சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயனுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரயனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால வெளியில் இருக்க மக்களும் சௌந்தர்யோட சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இந்த வாட்டி நம்மால் தான் இல்லையா ரயனுக்கு ஓட்டு போடும் அப்படின்ற மாதிரி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மேட்டர் தான் நடந்துட்டு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர், அதாவது உள்ள அவரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு, வெளியே சில பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. 13வது வாரத்தில் இவர் பர்ஃபார்ம் பண்ணதுனால பயங்கரமான இது எப்படி சொல்றது, இவர் டாஸ்க் பீஸ்ட்ன்றதுனால இப்போ வந்து மொத்தமாக தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிங்களா, இது ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்தீங்களா, அதோட வந்து ஒரு டாட்டா காமிச்சிங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இவர் இப்பயே வந்து இவரோட ப்ரெடிக்ஷனில் வந்து இவர் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காரு. அது மாதிரி இந்த வீக்கெண்டுக்கு ஒரு வெயிட் பண்றேன்னு சொல்றாருல, அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இந்த வீக்கெண்ட்ல வந்து போட்டு பொலன்னு பொளக்க போறாரு, முத்துக்குமரன் போட்டு பொளக்க போறாரு அப்படின்ற மாதிரி ரயன் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம கரெக்டான ஒரு சைடுல இருக்கும், அதனால போட்டு பொளக்க போறாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் அலையன்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? டாஸ்க் அலையன்ஸ் வந்து எப்படி வேணா நீங்க போட்டுக்கோங்க, அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிளா டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க்லயே விஜய் சேதுபதி சிம்பிளா பேசி முடிச்சிட்டாரு. டாஸ்க்குள்ள நான் வரமாட்டேன் ஓகேங்களா, அதை தாண்டி உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தான் வருவோம் அப்படின்ற மாதிரி தான் வருவாரு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் எந்த பிரச்சனைக்கு வருவார், ரயனுக்கும் முத்துக்குமரனும் ஒரு கிளாஷ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, நீ ஸ்ட்ராட்டஜி போட நான் ஸ்ட்ராட்டஜி போடல அப்படின்ற ஒரு கிளாஷ் போச்சுல, 2 நாளா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசி பார்க்குறவங்களாம் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாப்புல. ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்பாரு. அந்த விஷயத்தை எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்பு இருக்குன்னு ஆப்வியஸாக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முத்துக்குமரனும் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காரு, ரயனும் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காரு. இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயன் வந்து நான் ஸ்ட்ராட்டஜி போடல, முத்து மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி போட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. ஸோ இந்த பிரச்சனையை எடுத்து பேசினா ஆப்வியஸாக ரயன் வந்து மாட்டிப்பாரு. ஆனால் ரயன் வந்து டோட்டலாக நினைக்கிறது என்ன தெரியுமா, இந்த அலையன்ஸ் போட்ட விஷயம் டோட்டலாக தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, அதே அலையன்ஸ் அவரும் போட்டிருக்காரு.
இப்போ இந்த செங்கல டாஸ்க்லேயும் அதே தான் நடந்தது. விஜய் சேதுபதி அதே கேள்வி கேட்டாரு. 6 பேர் சேர்ந்து உங்களை அடிச்சாங்கல்ல, அதே மாதிரி திருப்பி நீங்க 6 பேர் சேர்ந்து அடிச்சீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணதான் அவங்களும் பண்ணாங்க. அதை பற்றிலாம் பேச வேணாம் அப்படின்னு அவர் முடிச்சது காரணம் என்னன்னா, இப்போ ரயன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமரன் இவங்கெல்லாம் 5 பாய்ஸ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் போட்டு அடிச்சாங்கல்ல, அந்த சமயத்தில் இவர் கேர்ள்ஸ் கூட சேர்ந்து அலையன்ஸ் போடாம நான் இண்டிவிஜுவலாக தான் ஆடுவேன் அப்படின்னு நம்ம நினச்சி ஆடிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் பேசலாம், சார் மொத்த பேர் சேர்ந்து நடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு அவர் பேசலாம். இல்லை இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருந்தவங்களை வச்சு ஒரு சாதகமாக வந்து அலையன்ஸ் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் டீம் ஃபார்ம் பண்ணி ஆடிட்டாரு. அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் நம்ம போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்டாரு. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல எங்களோட முதல் டார்கெட் நீ தான், உனதான் முதல்ல அடிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிட்டாங்க. சொல்லி அனுப்பினதுக்கு அப்புறம் தான் ஓடி வந்தது. அதே மாதிரி தான் ரெண்டாவது டாஸ்க்ல திருப்பி வந்து கேட்டாரு. இவர் வந்து அங்க சேர்த்துக்காம அங்க துரத்தி விடுறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த கான்செப்டே தப்பு, அலையன்ஸ் போறது அந்த மாதிரி போறதே தப்பு அப்படின்றாரு. அப்ப தப்பு தானே, நீ எதுக்கு முதல்ல வந்து அப்ரோச் பண்ற, உன்னை சேர்த்துக்கலன்னா அது தப்பு, உன்னை சேர்த்துக்கிட்டா அது கரெக்டா அப்படின்ற கேள்வி கம்பல்சரி விஜய் சேதுபதி சைட்ல இருந்து வரும். சோ இவரோட தாட் ஃபுல்லாவே என்னன்னா, நம்ம வந்து கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறோம், நம்ம அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். சோ முத்துக்குமரனை போட்டு பொலன்னு பொலப்பாரு. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சப்போர்ட்டே பண்ண போறதுல, கைத்தட்டவும் போறதுல, அதனால மொத்த சப்போர்ட்டும் நம்மளுக்கு தான் வரப்போகுது, அதை வச்சு நம்ம கப் அடிச்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காப்ல. நல்ல விஷயம் தான், அவரோட கான்ஃபிடென்ட் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஜோசி அவர் நல்லா பார்ப்பாரு பச்சைக்கிளி, ஸோ பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாருல, இந்த ப்ரெடிக்ஷனை பார்க்கும்போது ஒரு யோசனை வருது, எப்படி இந்த மாதிரி யோசிக்க தோணுது. 12 வாரம் கழிச்சு 12 வாரமா ஒருத்தவங்க, இப்போ நான் முத்துக்குமரன் சொல்ல யாராவது இருக்கட்டும், ஜாக்லின் ஆகட்டும், வேற யாராவது இருக்கட்டும், 12 வாரமா ஒருத்தவங்க வந்து ஒரு உழைப்பு போட்டு மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த சப்போர்ட் எல்லாமே மக்கள் வந்து ஒரு வாரத்தில் வந்து அவங்க டாஸ்கில் நல்லா விளையாடல. டாஸ்கில் நான் கிளியராக சொல்லிடுறேன், நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பீங்க. இன்கேஸ் சில பேர் வந்து தப்பே பண்ணிருட்டோம் அந்த வாரம், இவ்வளோ நாள் 12 வாரமாக அவங்கள பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா, 13வது வாரத்தில் அவங்க சின்ன தப்பு பண்ணாலுமே மேக்ஸிமம் ஓகேடா ஏதோ மிஸ் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டு போவாங்களே தவிர, இந்த தப்பு பண்ணிட்டான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொலை குத்தம் பண்ணிட்டான், அவனை வந்து இந்த வாரமே வெளியே அனுப்பணும், அவனுக்கு வந்து டைட்டில் வின்னர் அவ்வளோ ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது, அது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். என்னன்னா செலிபிரிட்டிஸே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 3 PR டீம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன டீட்டெயிலாக அதுக்கப்புறம் சொல்கிறேன். எனிவேஸ், ஆனால் இந்த இவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாருல, இந்த 12 வாரத்து கழிச்சு இப்போ 13வது வாரத்தில் மாறுதுன்னு, இது வந்து எப்படின்னா இப்போ 12 வாரம் அவங்க ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரயனை யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 13வது வாரத்துக்கு முன்னாடி வர வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தானா, ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க நிலையிலே வாழ்ந்துகிட்டு இருந்தாப்புல. கரெக்டா, இவங்க நிலையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பப்பட் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க அவரை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து கோமாலேருந்து எந்திரிச்ச மாதிரி ஒரு இது TTF டாஸ்க்ல வந்து அவங்க அக்கா வந்து டாஸ்க் பீஸ்ட்னு சொன்னதுனால நான் பீஸ்டா அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டு யார் வந்து பக்கத்தில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பேசுறேன்ற பேரில் பார்த்தீங்கன்னா கடிச்சு விட்டுறாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் பீஸ்ட் ஆகிட்டாப்ல. அது தப்பு கிடையாது, டாஸ்க் பீஸ்ட்டாக இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனை வாரமாக பின்னாடி 2 பேருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு வாரம் வந்து எனக்கு கோமாலேருந்து மொழிப்பு வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் பீஸ்ட்னு சொல்லிட்டு வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. ஓகேன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட இஷ்டம் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஆனால் அப்படி பர்ஃபார்ம் பண்ண ஒரு வாரம் பர்ஃபார்ம் பண்ணதுனால நான் வந்து எலிஜிபிள் டு டைட்டில் வின்னர் அப்படின்னு நம்ம நினைச்சாருன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரயனை பேசுறத வச்சு பார்க்கும்போது எனக்கு டோட்டலாக இப்படி தான் தோணுச்சு. அவரோட மைண்ட் செட் வந்து டோட்டலாக இப்போ 13வது வாரத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் சப்போர்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா